ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். பேய் இருக்கா இல்லையான்னு நம்ம கிட்ட யாராவது கேட்டா அவங்க கிட்ட நம்மனால எந்த ஒரு உறுதியான பதிலையும் சொல்ல முடியாது. சில பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா பேய்கள் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தும் விதமா சில வீடியோ பதிவுகள் சோசியல் மீடியால வளம் வந்துட்டு தான் இருக்கு. இந்த வீடியோவும் அதை பத்தினதுதான். இறந்து போன பெண்மணி கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசரோட வீடியோல இருந்து No, there's nobody in front of you at all. தலையே இல்லாம ஒரு உருவம் நடந்து போற ஒரு மர்மமான வீடியோ வரைக்கும் இந்த வீடியோல கேமராவில் பதிவான ரொம்பவுமே அமானுஷ்யமான 15 வீடியோஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். த அன்னோன் ஸ்பிரிட் 2017 ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி ராத்திரி 11:30 மணிக்கு நடந்த ஒரு நிகழ்வை அங்கிருக்கிற சிசிடிவி கேமரா பதிவு பண்ணுது. அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெண்மணி ரோட கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல 2 கார்கள் வேகமா வருது. அந்த பெண்மணிய மோதிர நிலைமைக்கு அந்த கார்கள் இரண்டும் கிட்ட வருது. அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவுமே ஷாக்கா இருந்திருக்குது. நொடி பொழுதுல அந்த பெண்மணி அந்த காருக்கு முன்னாடி இருந்து ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுறாங்க. வேகமா வந்த கார் பிரேக் போடுது. அதிலிருந்து சில பேர் இறங்குறாங்க. அப்படி இறங்குனவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல. ஏன் அந்த பெண்மணிக்கு நாம எப்படி ரோட்டோட அந்த சைடுல இருந்து இந்த பக்கம் வந்தோன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த சிசிடிவி கேமராவை ஸ்லோ மோஷன்ல ரிப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஏதோ ஒரு உருவம் அந்த பெண்மணிய காருக்கு முன்னாடியில இருந்து காப்பாத்தி ரோட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. இதை பார்த்த சில பேர் அது கடவுளோட சக்தி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இல்ல, அவங்க முன்னோர்கள் யாராவது வந்துதான் இந்த பெண்ணோட உயிரை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா அந்த உருவம் என்னன்னு இதுவரைக்கும் யாராலையும் விவரிக்க முடியல. இன்டராக்ஷன் வித் கோஸ்ட் லேடி ஒரு அபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமரால பதிவான ஒரு நிகழ்வு தான் இது. ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து யாருக்கோ ஆபத்துன்னு போன் வந்ததா அங்க வராரு. அவரு போய் அங்க யாரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறத செக்யூரிட்டி ரூம்ல இருந்து கேமரால பார்த்த ஒரு லேடி சொன்ன விஷயம் அந்த போலீஸ் ஆபீசரை நிலகொலைய வச்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாங்க நீங்களே பாருங்க. Miss Abigail she died 2 years ago. No, there's nobody in front of you at all. ஏன்னா அவர் பேசிட்டு இருந்ததா சொன்ன அந்த பெண்மணி 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டதா அந்த செக்யூரிட்டி ரூம்ல இருந்த லேடி சொல்லியிருக்காங்க. பயந்து போன அவரு அங்கிருந்து தலதெறிக்க ஓடி இருக்காரு. ஆனா அவர் பேசினதா சொன்ன அந்த பெண்மணியோட உருவம் அந்த சிசிடிவி கேமரால பதிவாகல. இந்த வீடியோ வெளியான சமயத்துல இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கு. கோஸ்ட்லி கேர்ள் ஒரு மனிதர் தன்னோட வீட்டோட அப்ஸ்டேர்ஸ்ல இருந்து படிக்கட்டு வழியா நடந்து கீழே வராரு. அப்போ அங்க இருந்த ஒரு வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி ஏதோ ஒரு குழந்தையோட உருவம் இருக்கிறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்பவுமே அமானுஷ்யமா இருந்தது. அவரு மெதுவா அந்த வாஷிங் மிஷின் கிட்ட போறாரு. அவர் அப்படி கிட்ட போகும்போது அவரோட கண்களுக்கு தென்பட்ட அந்த அமானுஷ்யமான அந்த பெண் குழந்தையோட உருவம் திடீர்னு மறைஞ்சு போகுது. அந்த சமயத்துல அந்த மனிதர் அந்த வீட்டுல தனியா இருந்திருக்காரு. இது இதோட நிக்கல. உடனே பக்கத்துல இருந்த கதவு தானா திறந்து வேகமா மூடுது. கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு அவரு அந்த பாத்ரூம்குள்ள போய் பாக்குறாரு. ஆனா அந்த பாத்ரூம்குள்ள யாருமே இல்ல. இத பார்த்து அவர் உடம்பே நடுங்கி இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே வீட்டுல இருந்து வெளியே போனதா அவர் சொல்லியிருக்காரு. அந்த வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி இருந்த அந்த உருவம் என்னவா இருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. கோஸ்ட் ஆன் பஸ் நம்ம ஊர்ல நைட்ல டிராவல் பண்ணும்போது இடையில சாப்பிடறதுக்காகவும் டீ குடிக்கிறதுக்காகவும் பஸ் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. அப்படிதான் இந்தியால ஒரு பகுதியில பஸ் நிறுத்தும் போது அந்த பஸ்ல வேலை பார்த்த ஒரு கண்டக்டரால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அப்படி நிறுத்தப்பட்ட அந்த பஸ்ல இருந்து பேசஞ்சர்ஸ் எல்லாருமே கீழே இறங்கிடுறாங்க. அப்ப அந்த பஸ்ல இருந்த சிசிடிவி கேமரால ஒரு சீட்ல ஒரு மனிதர் உட்கார்ந்துட்டு இருக்கிறத அந்த கண்டக்டர் கவனிக்கிறாரு. ஆனா உண்மையா அந்த கண்டக்டர் திரும்பி பார்க்கும்போது அந்த பஸ்ல யாருமே இல்ல. அவரும் அந்த சீட்டு கிட்ட போய் பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த பஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய பீதியே ஏற்படுது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே பஸ்ல வேலை பார்த்த ஒரு கண்டக்டர் சில நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காரு. அவரோட ஆவிதான் அங்க வந்து உட்கார்ந்து இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. பஸ்ல பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணலாம், ஆனா பேய் எல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்றதுன்னு தான் தெரியல.
நைட் ரைடு, இரவு நேரத்துல தனியா கார்ல டிராவல் பண்ணும்போது ரோட்ல யாருமே இல்லனா நம்மள பல பேருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அப்படிதான் ஒருத்தர் நைட்ல தன்னோட வீட்டுக்கு வேகமா போறதுக்காக யூசுவலா அவர் போகிற ரோட்ல இருந்து மாறி ஷார்ட்கட்ல போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் போகும்போது அந்த ரோடோட நடுவுல ஏதோ ஒரு உருவம் கருப்பு துணி போத்தி நின்னுட்டு இருந்திருக்குது. அவர் ஹாரன் அடிக்கிறாரு. ஆனா அந்த உருவம் அந்த ரோட்ல இருந்து நகரவே இல்ல. கோவமா அவர் கார்ல இருந்து வெளியே வந்து அந்த உருவத்துக்கிட்ட போய் பாக்குறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்குது. வேகமா போன அவரு அந்த கருப்பு துணி இழுக்கிறாரு. அந்த துணிக்கு அந்த பக்கம் யாருமே இல்ல. பயந்து போன அவரு தரையில விழுகிறாரு. அந்த துணியும் அவரு மேல விழுகுது. அதன் பிறகு இந்த மனிதர் மர்மமான முறையில காணாம போறாரு அந்த இடத்துல இருந்து. இந்த நிகழ்வு எல்லாமே அவரோட காரோட டேஷ் கேம்ல தெளிவா பதிவாகுது. பல நாட்கள் தேடியும் காணாம போன அந்த மனிதர் இதுவரைக்கும் என்ன ஆனார்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கிரீப்பி லேடி, ஒரு மனிதர் லேட் நைட்ல தன்னோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் போகும்போது நடைபாதை ஓரமா ஒரு பெண்மணி நின்னுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியை கிராஸ் பண்ணி போகும்போது அவரு ஒரு பயங்கரமான விஷயத்தை நோட் பண்றாரு. அதை தன்னோட கேமராலையும் பதிவு பண்றாரு. அவர் பதிவு பண்ண அந்த பெண்ணோட உருவத்தை நீங்களே பாருங்க. அந்த பெண்ணோட முகமைப்பு ஒரு சாதாரண பெண்ணோட முகமைப்பு மாதிரியே இல்ல. அந்த பெண்ணோட கண்கள் முழுவதும் கருவிழி மட்டும் தான் இருக்கு. வாய் முழுவதும் கருப்பு நிறத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கண்கள் இமைக்கவே இல்ல. அந்த பெண்ணோட அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மைலும் அவருக்கு மேலும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. உடனே அந்த இடத்துல இருந்து அவர் வேகமா நடந்து போறாரு. அந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நார்மலான பெண்மணியே கிடையாது. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்ணோட உருவத்தை பல பேர் இதே இடத்துல இரவுல பார்த்ததா சொல்லியிருக்காங்க. கிரீப்பி கிளைம்பர், ஒரு ஹாஸ்டல்ல ஒரு பெண்ணால எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. அந்த ஹாஸ்டல்ல லேட் நைட்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அந்த லேடி அங்கிருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி வந்து பார்த்த அந்த பெண்மணி தம் பார்த்ததை தன்னோட கேமராலையும் பதிவு பண்றாங்க. அது யாராலையும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பெண்ணோட உருவம் கீழ இருந்து மேல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம ரொம்பவுமே வித்தியாசமான முறையில ஏறிட்டு இருக்கிறத தன்னோட கேமரால பதிவு பண்றாங்க. எந்த ஒரு கயிறோட சப்போர்ட்டும் இல்லாம ஏதோ ஸ்பைடர் மாதிரி அந்த உருவம் மேலே ஏறி போறத இந்த பெண்மணி தன்னோட கேமராலையும் பதிவு பண்றாங்க. மேலே ஏறின அந்த உருவம் அப்படியே அங்க மறைஞ்சு போகுது. இத பார்த்த உடனே அந்த பெண்மணி ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க. இதுல ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய சுடுகாட்டை இடிச்சு அதுக்கு மேலதான் இந்த ஹாஸ்டலையே அவங்க கட்டியிருக்காங்க. அதனால இந்த சுடுகாட்டுல இருந்த ஏதோ ஒரு பேயோட உருவம் தான் இதுன்னு சில பேர் நம்புறாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த பெண் அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெக்கேட் பண்றாங்க. ஆனா இந்த ஒரு நிகழ்வு அந்த பெண்ணுக்கு தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கும். குட் ஸ்பிரிட், இந்த நிகழ்வு அமெரிக்கால இருக்கிற ஒரு பகுதியில நடந்திருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ராபரி நடந்ததா அங்கிருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. போலீஸ் உடனே வந்து இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த பகுதியில் இருந்த ஒரு சிசிடிவி கேமரால சூப்பர் மார்க்கெட்ல திருடின அதே திருடன் அந்த வழியா போன இன்னொருத்தர்கிட்ட அவரோட பேக திருடருக்கு ட்ரை பண்றான். அப்ப அந்த திருடன் அந்த மனிதரை கீழே தள்ளி விடுறான். அப்ப ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்குது. அந்த மனிதரோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு உருவம் வந்து அந்த திருடனை வேகமா தாக்குது. பயத்துல அந்த திருடன் தலைதெறிக்க ஓடுறான். அதன் பிறகு அந்த உருவம் திரும்பவும் அந்த மனிதரோட உடம்புக்குள்ளேயே போகுது. இத பார்த்த போலீஸ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த வீடியோவும் ரொம்பவுமே வைரல் ஆகுது. இத பார்த்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஆவிகளும் கெட்டது கிடையாது. சில நேரங்கள்ல சில ஆத்மாக்கள் நம்மளுக்கு நல்லதும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குட் ஸ்பிரிட் தான் இந்த மனிதருக்குள்ள இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஸ்பிரிட் இன் செமிட்ரி, ஒரு கல்லறை தோட்டத்தோட வாட்ச்மேனால பதிவு பண்ணப்பட்ட வீடியோ தான் இது. இரவு நேரத்துல அந்த கல்லறை தோட்டத்துல ரெகுலரா அவரு ரவுண்ட்ஸ் வரது வழக்கம். அதே மாதிரி ஒரு நாள் வராரு. அப்ப ஒரு வித்தியாசமான உருவம் அங்க போறத பாக்குறாரு. உடனே தன்னோட போன் கேமரா எடுத்து அதை பதிவும் பண்றாரு. அது என்னன்னா, அது ஒரு சின்ன குழந்தையோட உருவமா இருக்கு. உடனே அந்த குழந்தையோட உருவத்தை ஃபாலோ பண்ணி போறாரு. அந்த கல்லறை முழுவதும் தேடியும் எங்கேயும் அந்த குழந்தையோட உருவம் தென்படவே இல்லை. திடீர்னு ஒரு இடத்துல அந்த குழந்தையோட உருவம் அங்க நிக்கிறத அவர் பாக்குறாரு. இவர் பாக்குறது தெரிஞ்ச உடனேயே அந்த குழந்தையோட உருவம் அங்கிருந்து ஓடி மறையுது. இவரும் பின்னாடியே போறாரு. அதன் பிறகு அந்த குழந்தையோட உருவத்தை அந்த கல்லறையில எங்கேயுமே அவரால் பார்க்க முடியல. பல வருடங்கள் அங்க வேலை செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உருவத்தை இந்த இடத்துல பார்த்ததே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது அந்த கல்லறையில புதைக்கப்பட்ட ஏதாவது ஒரு குழந்தையோட ஆவியா இருக்கலாம்னு சொல்றாங்க.
ஸ்ட்ரேஞ்ச் ஹவுஸ். இந்த வீடியோ சப்பி கூபிங்கிற ஒரு பெண்மணியால எடுக்கப்பட்டது. அந்த பெண்மணியும் அவளோட ஹஸ்பண்டும் ஒரு புது வீட்டுக்கு குடிமாறி போறாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. ஆனா போக போக அந்த வீட்ல அமானுஷ்யமா பல விஷயங்கள் நடக்குது. திடீர்னு பொருட்கள் கீழே விழ தொடங்குது. அது மட்டும் இல்ல, நாட்கள் போக போக இன்னும் பல விஷயங்கள் நடக்க தொடங்குது. அவங்களோட வீட்டோட பேஸ்மெண்ட் பகுதியிலிருந்து வினோதமான சத்தங்கள் வர தொடங்குது. இந்த வீட்ல ஏதோ இருக்குதுன்னு உணர்ந்த அவங்க ரெண்டு பேரும் ஒரு சீக்கிரம் கேமராவை அவங்களோட பெட்ரூம்ல பொருத்துறாங்க. அந்த கேமரால பதிவான ஒரு கிளிப்பை பார்த்து அவங்க பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பை நீங்களே பாருங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க பெட்ரூமோட கதவு தானா திறக்குது. கொஞ்ச நேரத்துல அங்கிருந்த ஒரு டேபிள் தானா நகருது. பொருட்களும் கீழே விழுகுது. அந்த டைம்ல அவங்க அசந்து தூங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்ததே அவங்களுக்கு தெரிய வருது. இத பார்த்த பயந்து அவங்க அந்த வீட்டுல இருந்து உடனே குடிமாறி வேற வீட்டுக்கு போயிடுறாங்க. கார் வித்தவுட் டிரைவர். பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமாபாத் நகர்ல எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இரவு நேரத்துல அங்கிருந்த ஒரு ஹைவேல ஒரு கார் போயிட்டு இருக்குது. அந்த காருக்கு பின்னாடியே இன்னொரு கார் வந்திருக்குது. அந்த கார்ல வந்தவரு முன்னாடி போயிட்டு இருக்கிற அந்த கார்ல ஏதோ வினோதமா இருக்கிறத நோட் பண்றாரு. உடனே அதை வீடியோ எடுக்க தொடங்குறாரு. அந்த காரை கிராஸ் பண்ணி போகும்போது வீடியோ எடுத்தவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்திருக்குது. அந்த கார்ல டிரைவரே இல்ல. ஆனா அந்த கார் தொடர்ந்து வேகமா பயணிச்சுட்டு தான் இருந்திருக்குது. அந்த காரோட டிரைவர் சீட்ல தான் யாரும் இல்ல. ஆனா பக்கத்துல இருந்த பேசஞ்சர் சீட்ல ஒரு மனிதர் கேஷுவலா உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த வீடியோவை பதிவு பண்ண அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, அந்த கார்ல பயணித்த இன்னொரு நபர் டிரைவர் சீட்டை பார்த்து ஏதோ பேசிட்டு வந்ததா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பயணித்த அந்த நபரோட கண்கள் முழுவதும் சிவப்பா இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் ஒரு சாத்தானா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் பேய் தான் இந்த காரையும் அந்த பையனையும் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. டிவி மேன். இந்த நிகழ்வு அமெரிக்கால வெர்ஜீனியா மாகாணத்தில் இருக்கிற ஒரு பகுதியில நடந்திருக்குது. அந்த பகுதியில இரவு நேரத்துல தலையில டிவியோட ஒரு மர்மமான மனிதர் அந்த பகுதியில இருந்த எல்லாத்தோட வீட்டு வாசல்லையும் பழைய டிவியை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். Take a look at the bizarre video. That person is wearing a TV set while dropping off the old sets and then walking. இந்த மாதிரி இந்த மனிதன் வச்சுட்டு போறது அங்க இருக்கிற வீடுகளோட சிசிடிவி கேமராலையும் பதிவாகுது. இந்த மனிதரை அந்த பகுதி மக்கள் டிவி மேன் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியில இரவு நேரத்துல சில வீடுகளுக்கு இவன் வந்து அந்த வீடுகளோட வாசல்ல டிவியை வைக்கிறதும் அதன் பிறகு அந்த இருட்டுல மறைஞ்சு போறதுமா தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கிற 50க்கும் அதிகமான வீடுகள்ல இதே மாதிரி ஓல்டு டிவியை அவங்க வாசல்ல இந்த மனிதன் வச்சுட்டு போனதாகவும் சொல்லப்படுது. அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் வந்து அந்த டிவி எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்துறாங்க. இந்த டிவி மேன் பத்திய நியூஸ் அங்க ரொம்பவுமே வைரல் ஆகுது. இந்த டிவி மேன்கிற இந்த மர்மமான மனிதன் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகுறான். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவன் கொண்டு வந்த அந்த டிவில ஏதாவது மர்மமான போட்டோஸோ வீடியோஸோ இருந்திருக்கலாம். அது மனிதர்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே வெறும் யூகங்களா தான் இருக்குது. உண்மையாலுமே அந்த டிவி மேன் யாரு, எதுக்காக இந்த டிவி அங்க வச்சுட்டு போனா அது போலீசாலையும் கூட கண்டுபிடிக்க முடியல. வேனிசிங் லேடி. ரீசெண்டா இன்டர்நெட்ல ரொம்பவுமே வைரலான ஒரு வீடியோ தான் இது. ஒரு நடைபாதையில ஒரு லேடி வேகமா நடந்து வராங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்பவுமே மர்மமா இருந்திருக்கு. அந்த லேடி அடைக்கப்பட்ட ஒரு பாதையில புகுந்து மறைந்து போறாங்க. இப்படி மறைந்து போன அந்த லேடியை பார்த்த மத்தவங்க எல்லாருமே திகைத்து போய் நிக்கிறாங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வயதான அம்மாவும் அந்த லேடி மறைஞ்சு போனதை ரொம்பவுமே ஆச்சரியமா அது வழியா பாக்குறாங்க. இது எல்லாமே அந்த தெருவுல இருந்த ஒரு சிசிடிவி கேமரால முழுவதுமா பதிவாகுது. எப்படி அந்த லேடி அடைச்சு வச்ச ஒரு பகுதியில வேகமா அந்த தடுப்பை எதுவுமே செய்யாம நுழைந்து மறைந்து போக முடியும்? இது மிகப்பெரிய மர்மமாவே இருந்துட்டு வருது. ஹெட்லெஸ் மேன். 2016ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி ஒரு வீட்டோட சிசிடிவி கேமரால பதிவான ஒரு வினோதமான வீடியோ தான் இது. அந்த வீடியோல நைட்ல ஒரு மனிதர் கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வழியில நடந்து போறாரு. இது நார்மலா தோணினாலும் நல்லா உத்து பார்க்கும் போது தான் தெரியுது அந்த உருவத்துக்கு தலையே இல்ல. அந்த புட்டேஜ திரும்ப திரும்ப போட்டு பாக்குறாங்க, ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அந்த வீடியோவை ஆராய்ச்சி பண்ணவும் தொடங்குறாங்க. ஏதாவது வீடியோ கிளிச்சா இருக்கும், இல்லனா அந்த கேமரால ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு. ஆனா அந்த மாதிரி
எதுவுமே இல்ல. அந்த கேமரால பதிவான உருவத்துக்கு உண்மையாலுமே தலை இல்லங்கிறது தெளிவா தெரிய வருது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பழங்காலத்துல வாழ்ந்த ஒரு மர்மமான உருவமான பிளம்மிஸ் தான் இந்த கேமராலையும் பதிவாயிருக்கும்னு நம்புறாங்க. அந்த பிளம்மிஸ் எப்படி இருக்கும்னா, அந்த உருவத்துக்கு தலை இருக்காது, அதுக்கு பதிலா அதோட நெஞ்சு பகுதி முழுவதும் தலை போன்ற அமைப்பை கொண்டு இருக்கும். அதனால இந்த வீடியோல பதிவான இந்த உருவம் பிளம்மிஸா இருக்கும்னு அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. 3 legs. ஒரு லெவல் கிராசிங்ல நின்னுட்டு இருக்கும் போது ஒரு கார்ல இருந்து சில பேரால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அந்த லெவல் கிராசிங்ல ட்ரெயின் கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு காருக்கு முன்னாடி ஒரு மனிதர் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்திருக்காரு. முதல்ல பார்க்கும்போது எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. ஆனா திடீர்னு அந்த மனிதர் திரும்பும் போதுதான் அந்த மனிதருக்கு 3 கால் இருக்கிறத அந்த கார்ல பயணிச்சவங்க நோட் பண்றாங்க. இது எப்படி சாத்தியப்படும்? ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா 3 கால்கள் இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவுமே வைரல் ஆகுது. இத பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ரேர் ஜெனடிக் கண்டிஷனா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது மனிதரே கிடையாது, இது ஏதோ வேற்று கிரக வாசி, அதாவது ஏலியனா இருக்கும்னு சொல்றாங்க. இவர் உண்மையாகவே மனிதர் தானா, இல்லைனா ஏலியனா, இல்லைனா ஏதாவது பிராங்குக்காக இப்படிப்பட்ட வீடியோ எடுக்கப்பட்டதா? அப்படி பல கேள்விகள் இந்த வீடியோ பத்தி எழுந்தாலும் இந்த வீடியோவோட உண்மைத்தன்மை என்னன்னு யாருக்கும் இதுவரைக்கும் தெரியல. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த இந்த சம்பவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இந்த உலகத்துல பேய்ங்கிறது இருக்கா, இல்ல அது வெறும் கட்டுக்கதை தானா? உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.